ரொம்ப என் பேர் விஜயலட்சுமி. எங்கள் ஊர் கந்தகுமரன் பக்கத்தில் விருதாங்கநல்லூர். நான் ரொம்ப முடியாமல் ஓபியில் ரொம்ப எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் ஆகியிருந்தேன். அது எப்போ தெரியல சார். ஆனால் புதன்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு போன வாரம். ஆமாம், போன வாரம் அட்மிட் ஆகியிருந்தேன். ரொம்ப முடியாமல் இருந்தேன். நானே நினச்சேன் இறந்து தான் வீட்டுக்கு வருவேன்னு. அதுக்கப்புறம் எங்கள் மாமா ஆண்டவர் இடத்துல இருக்கிறாங்க, வினோத் மாமா. அவங்க தான் சொன்னாங்க, முன்னாடியே சொன்னாங்க நான் சென்னையில் இருக்கும்போதே வந்து ஜெபம் பண்ணுமான்னு. ஆனால் என்னால் வர முடியல, தடுத்துருச்சு. தடங்களாகி முடியாமல் வீட்டிலே படுத்துட்டேன். அதுக்கப்புறம் மறுவாரம் வந்து ஓபியில் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு வந்தாங்க மாமா. உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லுங்கள். பீரியட் போயிட்டே இருந்தது ரொம்ப அதிகமாக. பெரும்பாடு மாதிரி. எவ்வளோ நாளா? அது குறைஞ்சது 1 வருஷமாக போகுதுங்க. 1 வருஷ காலமாக இவங்களுக்கு வந்து பீரியட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு சிதம்பரத்தில் இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் இன்பேஷண்ட்டாக உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மாமா சொல்லி இந்த இடத்துல சார் வராங்க, நீங்கள் இப்போ பாப்பாவை கூட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ வச்சு நைட்டு 7:30 மணிக்கு மேலே டாக்டர்ஸ்கிட்ட கூட சொல்லாமல் நான் வந்து சார் வச்சு ஜபம் பண்ணார். அதுக்கப்புறம் என் உடம்புல அந்த இடத்துலயே நின்றுடுச்சு அது போகிற போக்கு. ஐயா தட்டுங்களேன். அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து வரும்போது வென்ஃப்ளானோட தான் வந்தாங்க. 1.5 வருஷம், கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லி தம்பி வினோத் என்கிட்ட சொன்னார். ஜெபம் பண்ண உள்ளே இருந்த ஒரு அசுத்தாவி வெளியே போனது. கர்த்தர் அந்த நிமிஷத்துலேயே ஒரு விடுதலை கொடுத்து அடுத்த நாள் ராத்திரியே டாக்டர்ஸ் டிஸ்சார்ஜ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. மறுநாளே வீட்டுக்கு போயிட்டேன் சார் நான். அதுக்கப்புறம் ஆண்டவர் புண்ணியத்தில் இது வரைக்கும் என் உடம்பு நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, இனியும் வராது. சரி, அல்லேலூயா, நன்றி, அல்லேலூயா. இயேசுவை குறித்து என்ன சொல்றீங்க? ஆண்டவர் நல்லவர். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை ஐயா, ஒரு வார்த்தை